சாமி மற்றும் நிரம்பிய மரத்துளை. ஒரு காலத்தில் பச்சை பசேல் நிறைந்த ஒரு பெரிய காட்டில் சாமி என்ற துள்ளல் நிறைந்த அணில் வாழ்ந்து வந்தது. சாமிக்கு மின்னும் பொருட்களை சேகரிப்பது மிகவும் பிடிக்கும். விதைகள், அழகான இலைகள், மென்மையான இறகுகள், இவை அனைத்தையும் ஒரு பழைய ஓக் மரத்தில் இருந்த ஒரு சிறப்பு மரத்துளையில் வைத்து வந்தது. அது சாமியின் மரத்துளை. ஒரு நாள் சாமி சொன்னது, என்னிடம் உலகத்திலேயே பெரிய சேகரிப்பு இருக்கணும். அது மரத்துளையை அளவுக்கு அதிகமாக நிரப்பியது. விதைகள் வெளியே சிதறின, இலைகள் எங்கும் ஒட்டிக்கொண்டன, இடமே இல்லை. அப்போது அதன் நண்பர்கள் வந்தார்கள். சாமி, எனக்கு ஒரு விதை தருவாயா? எனக்கு பசிக்குது என்று மியா என்ற எலி சின்ன குரலில் கேட்டது. இல்லை, என்னிடம் எல்லாம் என்னுடையது என்று சாமி சொன்னது. பின்னர் பென்னி என்ற முயல், ஒரு கேரட் தருவாயா என்று கேட்டது. மன்னிக்கணும், இடமே இல்லை என்று சாமி பதில் சொன்னது. அடுத்தது ஒரு பெரிய புயல் வந்தது. மழை பலமாக பெய்தது. மரத்துளை மிக அதிகமாக நிரம்பியதால் மழை உள்ளே புகுந்தது. எல்லாம் நனைந்து போயின. விதைகள் கஞ்சி மாதிரி ஆகின. இலைகள் ஒட்டும் சேராக மாறின. சாமியின் பொக்கிஷங்கள் எல்லாம் சேதமாயின. சாமி மிகவும் சோகமாக உணர்ந்தது. அது ஓடி நண்பர்களிடம் சென்றது. நான் பகிர்ந்துக்கல, மன்னிச்சுக்கோங்க, என்னோட உணவு எல்லாம் கெட்டுப்போச்சு, எனக்கு உதவி செய்வீங்களா என்று கேட்டது. மியா மற்றும் பென்னி சாமியை கட்டிப்பிடித்தார்கள். ஆம், நாம் எல்லோரும் சேர்ந்து சுத்தம் பண்ணி பகிர்ந்துக்கலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் கெட்ட பொருட்களை வெளியே போட்டார்கள். இப்போது மரத்துளை பெரியதாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. புதிய விதைகள் சேகரித்தார்கள். அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தார்கள். பறவைகளும் முயல்களும் வந்து சேர்ந்தன. பின்னர் பனியுடன் கூடிய குளிர்காலம் வந்தது. ஆனால் அந்த பகிரும் மரத்துளையில் நண்பர்கள் சாப்பிட்டார்கள், விளையாடினார்கள், சிரித்தார்கள். சாமி சிரித்தது. பகிர்ந்துகிட்டா எல்லாமே நல்லா இருக்கும் என்று சொன்னது. நீதி: உங்களுக்காக மட்டும் வாழ்க்கையை நிரப்பினால் அது கெட்டு போகலாம். பகிர இடம் வைத்தால் உங்கள் இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்.